அண்ணா அண்ணா அம்மா தோட்டத்துல தண்ணி ஊத்திட்டு இருந்தோமா ஐயா வர்றத கவனிக்கல. போங்க இருந்து சாக்கு சொல்லிக்கிட்டு. நாகராஜ் ரொம்ப வலிக்குதா? நீங்க உள்ள வாங்க. அறிவே இல்லையே செக்யூரிட்டிக்கு. நீங்க வாங்க. பாத்து சீக்கிரம் கிளாத் எடுத்துட்டு வா. குடு 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 குடு. வேணாம் ரொம்ப வலிக்குதா? டாக்டருக்கு ஃபோன் பண்றதா சரி. என் ஃபோன் எங்க? ஃபோன் அங்க இருக்குமா? ஹலோ டாக்டர், நான் மல்லிகா பேசுறேன். கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வரீங்களா? இல்ல என்னோட ஃப்ரெண்ட டாக் கடிச்சிருச்சு. ஆமாங்க. ஓகே ஓகே வாங்க வாங்க. ஷியோர். டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நம்ம முட்டாள் செக்யூரிட்டி அவரை நிக்க வச்சு 1008 கேள்வி கேட்க போறாரு. நீ போய் அவரை கூட்டிட்டு வா போ. சரிங்கம்மா. ஐயோ என்ன நாகராஜ், வரீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அது நான் என்னமா பண்ணுவேன்? லபக்கு வந்து கச்சிச்சு. ஐயோ ரொம்ப வலிக்குதா? ஆமா, நாய் என்ன அவ்வளவு பெரிய வாயாரு இதுப்பா. அந்த செக்யூரிட்டியை கொல்லணும். கொஞ்சம் கூட அறிவே இல்ல. டாக்டர் இப்ப வந்துருவாரு. ஓகே ஓகே ரிலாக்ஸ். டாக்டர் பேஷண்ட் இவர்தானா? பாருங்களேன். ஓகே வெயிட். மா ஒரு சேர் எடுத்துட்டு வாங்க. பேக் எப்படி வைங்க? சீக்கிரமா போங்க. டாக்டர் மெதுவா டாக்டர். பா அப்பா. டாக்டர் எரியுது டாக்டர். ஐயோ அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாகராஜ் ஐயோ விடுங்க. ஐயோ நாய் கச்சத்தோட இது ரொம்ப கொடுமை இருக்குண்ணா. நான் வீட்டுல போய் பாத்துக்கிறேன். ஐயோ டாக்டர், ஊசிலாம் வேணாம் டாக்டர், மாத்திரை குத்துருங்க. என்னம்மா நாகராஜ் ப்ளீஸ். ஏற்கனவே வலிக்குது மடியில ஊசி வேறையா? அப்பதான் இந்த வலி குறையும் நாகராஜ். டாக்டர் நீங்க ஊசி போடுங்க. சார் கொஞ்சம் இடுப்பை காட்டுங்களா? இடுப்புலலாம் வேணாம், நீங்க கையில போடுங்க. இது ரொம்ப பெயினா இருக்கும் சார், அதனால இடுப்புல தான் போட்டாகணும். ஐயோ என்ன இவரு. சார் ப்ளீஸ் சார். இருங்க குத்துங்க. நான் தேய்ச்சிக்கிறேன், நீங்க விடுங்க. இட்ஸ் ஓகே. ரொம்ப வலிக்குதா நாகராஜ்? நீ இதே கேட்டுக்கிற. என்ன டாக்டர் அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சார். நாங்க கட்டை போடல சார். நாய் கடிக்கு கட்டெல்லாம் போடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு நீங்க யார் கூடவும் க்ளோஸ் கான்டாக்ட்ஸ் வச்சுக்க கூடாது. இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஓ ஓகே. இனிமே உங்க ஒய்ஃப் கூட கொஞ்ச நாளைக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். முக்கியமா தாம்பத்திய உறவு மினிமம் 3 வீக்ஸ்க்கு வச்சுக்க கூடாது. ஐயோ அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அது அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சுத்தம் போச்சு.
நான் எழுதி கொடுக்குற இந்த ஆயின்மெண்ட் டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஷூர் சார். ஓகே. ஒரு நிமிஷம் அனுப்பிடுங்க டாக்டர். தேங்க் யூ. என்ன நாகராஜ் அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? வேதாஜி வெயிட் பண்ணி இருப்பாங்க, நான் வீட்டுக்கு போறேன். இல்ல சரி பாத்தியா 100 வயசு அவங்க தான் ஃபோன் அடிக்கிறாங்க. டாமல்லி அவங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட இல்லாம இருக்க மாட்டாங்க, என்ன பத்தியே யோசிச்சு இருப்பாங்க. சரி நான் கிளம்புறேன், அந்த டாக்டர் சீட்டு கொடு. இருங்க மருந்து சீட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கே வருது. நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதையே மறந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க வேதாக்கு அம்மா போட்டிருக்குல்ல, மெடிசன் கொடுக்கறதுக்காக தானே நான் உங்களை இங்க வர சொன்னேன். இந்தாங்க, இதான் அதுக்கான மெடிசன். சரி. ரொம்ப சாரி நாகராஜ், என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. நான் உங்களை கூப்பிடாம இருந்திருந்தா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்கல்ல. ஐயா விடுமல்லி, நாய் கட்சத்துக்கு நீ என்ன பண்ண முடியும்? எதிர்பார்க்காம ஆயிடுச்சு, இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணுக்காத, சரியாயிடும் விடு. சரி நான் கிளம்புறேன். என்ன மல்லிகா, நடந்ததெல்லாம் கனவு மாதிரி தெரியுது. ஐயோ அது இல்ல மல்லிகா, எல்லாமே ஏதோ சினிமா ஷூட்டிங் பாக்குற மாதிரியே இருக்கு. முன்னாடியே சொல்லி வச்ச மாதிரியே இருக்கு. நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது மல்லிகா. நான் சொன்ன மாதிரி ஏன் பிளான் படிதான் எல்லாமே நடந்துச்சு. என்ன மல்லிகா சொல்ற? ஆமாக்கா, நான் டென்ஷன் ஆனேன். எப்படியாவது பிளான் பண்ணி அதை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேன். நல்ல வேளை அந்த டைம்ல கடவுளை பார்த்து வேதாக்கு உடம்பு சரியில்லாம பண்ணிட்டாரு. சொல்லுச்சு, ஏதாவது பிளான் பண்ணி அதை தடுத்து நிறுத்தணும்னு நான் முடிவு பண்ணேன். அப்பதான் நாகராஜ் கிட்ட வேதாக்கு டேப்லெட்ஸ் தரேன், வந்து எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். நாகராஜ் வந்ததுக்கு அப்புறம் நாயை வச்சு கடிக்க விட்டேன், டாக்டர் வர வச்சேன். அதுக்கப்புறம் டாக்டர் வாயாலேயே இத்தனை நாள் வரைக்கும் நீங்க உங்க பொண்டாட்டி கூட தாம்பத்திய வாழ்க்கை நடத்த கூடாதுன்னு சொல்ல வச்சேன். எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் என்னோட பிளான். சூப்பர் மல்லிகா, இத பிளான் சொன்னா என்னால நம்பவே முடியல. ரியலா நடந்த மாதிரியே இருக்கு. நான் அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க என்னடான்னா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்ந்து வாழ விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஏன்டா இப்படி நோண்டுற? ஏன்டா என்னாச்சு? அடி இடி பட்டுச்சானா? அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ தானே புரட்டாசி மாதம் முடிஞ்சுது, நாய்க்கு கறி சோறு போடல கொடுக்குது. என்னை பார்த்தோன்னே கவி காகில கறி எத்திச்சு. என்னடா நீ காலைல நாய் கடிச்சிருக்கு, ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கிற? ஆமாம்பா, நல்ல நேரம் எமகன்லாம் பார்த்தா நாய் வாயில காலை விடணும். ஏன்பா நீ பாரு சும்மா கேள்வி கேட்டு யாருன்னு வலிக்குது. என்ன தம்பி, பார்த்து ஜாக்கிரதையா வரக்கூடாதா? அண்ணே நான் பாட்டு அசால்ட்டா நந்து போயிட்டு பேக்ல வந்து லபாக்குன்னு புச்சிச்சு. அது நாய் என்ன நீ பண்ண முடியும்? என்ன பண்றதா? என்னடா இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டு இருக்கிற? நாய் கடிச்சா ரொம்ப ஆபத்தான விஷயம்டா. தொப்புல சுத்தி ஊசி போடுவாங்க. எத்தனை பல்லு போட்டிருக்கோ அத்தனை ஊசி போடுவாங்க. ஊசி போடலைன்னா அப்புறம் நீ நாய் மாதிரி குலைக்க ஆரம்பிச்சிருவ. வாடா முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவா. அதெல்லாம் வானாப்பா, ஏற்கனவே டாக்டர்லாம் பார்த்தாச்சு, ஊசி ஈசிலாம் போட்டாச்சு. பாத்துட்டியா? பார்த்தாச்சு. மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாரா? ஐயோ அப்பா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. நாங்க குத்தாங்க,
இது எனக்கு, இது வந்து இது வேதாஜி, இது வேற இது. வேதாஜி நாய் கடிச்சுதா? பின்ன வேதாஜிக்கு என்ன? வேதாஜிக்கு இருக்கிற மருந்து இப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அம்மா போட்டலாம் அவங்க வீக்காக இருப்பாங்களே, அதனால தான் அவங்க ஹெல்த்துக்கு விட்டமின் மருந்து. ஓஹோ சந்தோஷம்டா. உனக்கு இருக்கிற வழியில இதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறேன், ரொம்ப பெரிய விஷயம்டா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்னது? இந்த நேரத்துல கூட கவனமா இருக்கணும்டா. சாப்பாட்டுலயும் அசைவம் கூடாது, தாம்பத்திய உறவில அசைவமே கூடாது, புரியுதா? அது சரி. என்ன தலையாட்டி இருக்கிற? இதுக்கு முன்ன 2-3 வாட்டி சொல்லி பார்த்தேன், காதலையே போட்டுக்கலையே நீ. மல்லிப்பூ அல்வா ஈஸியா ரிசார்ட்னு போயிட்டு இருந்த. ஸோ அங்க சுத்தி இங்க சுத்தி கட்சியில என் மடியில தான் வந்து கை வைப்பாரு. இவருக்கு என்ன இவ்வளோ காண்டு? நாய் வாழை யார் நிமித்த முடியும்? சாரிடா, வேலை கெட்ட வேலையில இந்த பழமொழியை சொல்லிவிட்டேன். ஆனா நான் என்ன சொன்னேன்னு புரியுது இல்ல? புடுது புடுது. கண்ட்ரோல்ல இருக்கணும். கண்ட்ரோல் வந்துருச்சு. கல்பனா கிட்ட போகாத, கடிச்சு கடிச்சு வச்சிட போறோம். ஐயோ அண்ணி ஒரு காப்பி வேணும். பாலும் பொறைய வைக்கட்டா? பாலு பொறை ஏன் அப்படியே ஒரு சங்கிலி என் கைத்துல மாட்டி வெளியே கட்டிடுங்களேன். நாய் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? உடனே பேசி பேசி நாக்கெல்லாம் வறண்டு போச்சு. தண்ணி மட்டும் கொடுங்க போதும். ஐயோ சீ, என்னடா இது? 40 தாண்டதான் நாய் கொண்டுவாங்க, நம்ம 30 தாண்டதுக்கே நாயின்ட்டாங்க. அப்பா கடுப்பேத்துறாரு ஜெமினி கணேசன். தண்ணி கொட்டாய். எப்பவும் மேல தூக்கிதான் குடிப்பான், இப்ப என்னடானா கடிச்சுக்கிட்டு குடிக்கிறான். தம்பி, நாய் கடிச்சதுன்னு சொன்னீங்களே, எந்த நாயின்னு சொல்லவே இல்லையே. ஆமா, நாய் கடிக்கும் போது அது மூஞ்சாட்ட மண்டை வச்சுன்னு அது என்ன நாய், என்ன கலரு, எந்த ஊரு, ஃபாரினா இந்தியனா, அது தாத்தா யாரு பாட்டி யாரு எல்லாம் பார்த்துன்னு இருப்பாங்களா? நீ வேற அசால்ட்டா வரும்போது லபங்க காலை பிடிச்சி என்னால முடியல கேள்வி கேட்டுனுக்கிறீங்க. என்னத்துக்கெல்லாம் கேட்டுனுக்கிறீங்க? என்ன அது இல்ல, கடிச்சது வெறி நாயா இல்ல சொறி நாயான்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். அதெல்லாம் தெரியல, நீ அது என்ன நாயினே தெரியலன்றா அப்புறம் திரும்ப திரும்ப. தம்பி, உங்களை கடிச்சது சொறி நாய். இந்த பாருங்க, காண்டத்தாதீங்க, நான் பயங்கர கடுப்புல இருக்கிறேன், வெறி வந்துடும் சொல்லிட்டேன். வெறி நாய் கடிச்சதா இந்த வெறி வரும். வெறி நாய் தான் கடிச்சிருக்கு. தம்பி, எனக்கு என்னமோ வெறியும் சொறியும் கலந்த நாய் தான் கடிச்சிருக்கும் போல இருக்கு. ஏதோ நாய் கடிச்சிச்சு, ஆராய்ச்சி ரொம்ப தேவையா? நாய் நானும் நல்லா தான் இருக்கிறேன். ஆளையால கலாயிறீங்களா? யானைக்கு ஒரு காலம் வந்தா நாய்க்கு பூனைக்கு ஒரு காலம் வரும். இது எந்த நாய்? தம்பிய கடிச்சது எந்த நாய்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா இவர் இப்படி பேசிட்டு போறாரு, நாய் மாதிரி வவ் வவ்னு. நம்ம நாட்டுல ஹெல்ப்பே பண்ணக்கூடாது. வா, இது நாயே மேல. ஏம்மா, ஐயோ என்னங்க, என்னாச்சு? பேண்டல மடிச்சு விட்டுருக்கீங்க, என்னாச்சு? லைட்டா கால்ல சின்ன ஒரு. ஐயோ, என்னங்க ஆச்சு? ஐயோ அம்மா, அம்மா விடுங்க விடுங்க. என்னங்க நீங்க? என்னாச்சு? நீங்க பதட்டப்படாதீங்க, எனக்கு டேஞ்சர் ஆயிடுது. அது ஒண்ணு நாய் கடிச்சிடுச்சுங்க. நாய் கடிச்சிச்சா? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். நாய் கடிச்சா இன்ஃபெக்ஷன் ஆயிடும், வாங்க. ஐயா, அதான் உங்களால என்ன தூக்க முடியல, ஏன்னா நீங்க அவ்வளவு வீக்கா இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு
விட்டமின் மருந்துகளை நான் வாங்கி வந்து. எங்க நான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வாங்க, நாய் கடிச்சதுன்னு சொன்னீங்களே, எங்க கடிச்சது, எப்படி கடிச்சது? ஐயோ, ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுதுங்க. வாங்க முதல்ல ஹாஸ்பிடல் ஏன் போலாம். கொஞ்சம் மூச்சு விடுங்க நீங்க நேரம். ஏன் ஒண்ணும் இல்ல, டாக்டரை பார்த்து ஊசிலாம் போட்டாச்சுங்க, சும்மா இருங்கண்ணா. பாருங்க, எனக்கு செம்ம டயர்டா இருக்குது. அப்பா அண்ணி என்ன கேட்டாங்க, அவங்களாண்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கிறேன். என்னால முடியல. உங்களுக்கு எதாவது வேணும்னா அவங்களாண்ட கேட்டுக்கோங்க, நான் கொஞ்சம் தூங்குறேன். ஓகே? ஏங்க, என்னங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க பதில் சொல்லாம ஏங்க? ஏங்க படிங்க, புக்கு படிங்க. லண்டன் நகரே எரியும் போது நீரோ மண்ணை ஃபிடில் வாசிச்சானா. வெளியே அவ்வளோ பெரிய தமாசு இருந்தது, எதுவுமே திரும்ப புக்கு படிச்சுருக்கிறீங்க நீங்க. அம்மா, ஐயோ, பாடி லாங்குவேஜே மாறிடுச்சு. அப்பா, அம்மா, ஐயோ. கண்ண பொண்டாட்டி என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் கேக்குற, பதில் சொல்றாரா பாரு. இவர் ஏன் தான் அப்படி இருக்காரோ? அந்த வைத்தியர் பாட்டுக்கு வேதாவோட கர்ப்ப போலியா இருக்கும்னு சொல்லிட்டான். அவன் என்ன பெரிய பெரிய ஆஸ்பத்திரி டாக்டர்? அவன் சொன்னா நான் நம்பணுமா? இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த வீட்ல நம்ம சொன்னா இந்த வீட்ல இருக்கிறவங்க மொத்தமா நம்மள கும்மி அடிச்சிருவாங்களே. இதெல்லாம் வேலைக்காவாது. எதுவா இருந்தாலும் நாமளே நேர்ல ஆராய்ஞ்சு பார்த்து தான் முடிவு எடுக்கணும். அப்பதான் வேதாவோட உண்மை வெட்ட வெளிச்சமாகும். அவளை கழுத்து பிடிச்சு தெருவுல இழுத்து துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் இந்த வீட்டுக்கு ராணி யாரு? இந்த கல்பனா தான். ஐயோ, கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அத முதல்ல பண்ணணும். முதல்ல இந்த மாங்காய் எடுத்து கட் பண்ணுவோம். நிஜமாவே அவ கர்ப்பமா இருந்தா இந்த மாங்காய் எடுத்து சாப்பிடுவா. அப்படி இல்லனா அப்புறம் இருக்கு அவளுக்கு. நேரமாச்சு, இன்னும் காணும். என்னதான் பண்றாங்களோ? என்னங்க? ஐயோ, வந்துட்டா வந்துட்டா. ஏங்க வாங்க. ஏங்க, சாப்பாடு ஆறிட போகுது, சீக்கிரம். ஆள வந்தா தமிழ உலகம் எல்லாமே. ஏய் வாட்டியா?